இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வர்த்தக கப்பல் ஒன்றில் இலங்கை பணியாளர்கள் சிலர் ஏமன் கிளர்ச்சியாளர்களால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய உணவு பாதுகாப்பு வாரம் இன்று ஆரம்பமாகின்றது. எதிர்வரும் 3 வருடங்களை இலங்கையின் சுற்றுலா முதலீட்டு ஆண்டாக ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்தில் தனியார் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள அனைத்து வைத்தியர்களும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ரயில் விபத்துகளினால் 325க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். எழுச்சிமிகு இலங்கையை உருவாக்கும் நோக்குடன் 2017, 2018 மற்றும் 2019 ஆண்டுகளை இலங்கையின் சுற்றுலா முதலீட்டு ஆண்டுகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது ஆசிய ஹோட்டல் மற்றும் சுற்றுலா முதலீட்டு மாநாடு நேற்று கொழும்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி இந்த விடயத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இலங்கை சுற்றுலாத்துறையில் எதிர்நோக்கும் சவால்களை 2020 ஆண்டளவில் வெற்றி கொள்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஏமன் கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள கப்பலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை விடுவித்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக கப்பல் துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். சிரிஷியே கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான பேர் அப்பலோன் என்ற குறித்த கப்பலின் இலங்கை கடற்படையினர் 9 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இலங்கையர்கள் உள்ளிட்ட 26 பேர் பணியாற்றும் குறித்த கப்பலானது தற்போது ஏமனின் அல்குடைடா துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. ஏமன் அரசினால் குறித்த கப்பல் கைப்பற்றப்பட்டதாக வர்த்தக கப்பல் துறை பணிப்பாளர் நாயகம் அஜித் செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். குறித்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கை பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஏமனில் கிளர்ச்சி குழுவினர் கட்டுப்பாட்டில் உள்ள கப்பலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு வாரம் இன்று ஆரம்பமாகின்றது. நாட்டில் உள்ள அனைத்து சுகாதார வைத்திய அத்தியட்சகர் பிரிவுகளும் உள்ளடங்கும் வகையில் தேசிய உணவு வார திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார வாரத்திற்குள் தொற்றா நோய்கள் தொடர்பில் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் செயற்திட்டத்தில் வைத்திய அத்தியட்சகர்கள் ஈடுபட உள்ளதாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபால குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுகாதார வாரத்தை முன்னிட்டு கொழும்பு நகரில் உணவு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் ரயில் விபத்துகளினால் 325க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று வாத்துவ மொல்லிகொட பகுதியில் ரயில் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. பொதுப்பேட்டிய ரயில் கடவையை கடக்க முற்பட்ட காரொன்று ரயிலில் மோதி நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது குடாவஸ்கடுவ பகுதியைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறவுள்ளது. சாரதிகளின் கவனையினமே விபத்துகள் இடம்பெற காரணம் என ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி அனுர பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். கவனையினம் காரணமாக இவ்வாறு ரயில் விபத்துகள் இடம்பெறுமாயின் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஊவா மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியர்களும் தனியார் மருத்துவ சேவையிலிருந்து விலகி இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2017 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக சுகாதார மற்றும் அரசு சேவைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதானி டாக்டர் நலிந்த ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் மருத்துவர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் அதன் அடையாள பணிப்பகிஷ்கரிப்பில் ஊவா மாகாண வைத்தியர்கள் இன்று தனியார் மருத்துவ சேவை பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் நாளை தொடக்கம் ஏனைய மாகாணங்களைச் சேர்ந்தவர்களும் இந்த பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடுவார்கள் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதானி தெரிவித்துள்ளார். இன்று பகல் நாட்டில் உள்ள 18 பிரதான வைத்தியசாலைகளில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மருத்துவ சேவைக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்றைய வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமார்.
ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இந்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் மேற்கு சப்ரகமுவ மத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு முதல் பொத்துவில் ஊடான காலிவரியான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மட்டக்களப்பு முதல் பொத்துவில் ஊடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.